நமது இந்திய நாட்டின் பெருமைமிக்க பாராளுமன்றத்தின் சிறப்புமிக்க தாய் ஆளுமை அண்ணன் கண்ணியமிக்க அண்ணன் கே நவாஸ்கனி அவர்களுக்கு இரிமேனி முஸ்லிம் ஜமாத் சார்பாக பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துகின்றோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. अल्हम्दुलिल्लाह. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பாராளுமன்ற எம்பி அவர்கள் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். ஒரு சின்ன ஹதீஸை சொல்லி அதற்கு பிறகு பெண்களுக்கான அந்த பயான் அவர்கள் கீழே செய்வார்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் மகரிபை தொழுதுட்டு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு செய்திகள் மோஜமுல் கபீர் அப்படிங்கிற கிதாபில் வருது. நீங்கள் அமரக்கூடிய மஜ்லிஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசத்தை சொல்வார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை செய்வார்கள். நம்ம மகனுக்கு நம்ம செய்கிறதில்லை, அது ஒரு உண்மை. நம்ம மகனுக்கு நம்ம செய்கிறதே இல்லை. அப்போ நம்ம சொன்னாலும் நம்ம செஞ்சாலும் அவன் கேட்பதும் இல்லை. ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசம், யா புனைய அலைக்க பி மஜாலிசத்தில் உலமா, நீ ஒரு மஜ்லிஸில் அமரணும் அப்படின்னு சொன்னால் அந்த மஜ்லிஸ் உலமாக்களுடைய மஜ்லிஸாக இருக்க வேண்டும். உலமாக்கள் எங்கு அமர்ந்திருக்கிறார்களோ நிச்சயமாக அங்கு அமர்ந்து கொள், உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். வஸ்தமிழ் கலாமல் ஹுக்கமா, ஞானவான்களுடைய அந்த சொல்லை நீ கேட்டு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஞானவான்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய சொல்லை கேட்டு நீ நடக்க வேண்டும். என்ன காரணம்? ஃபைனல்லாஹ யுஹீல் கல்பல் மய்யித் பினூரில் ஹிக்மா, அந்த ஞானவான்களுடைய அந்த நூறானியத்தை கொண்டு உம்முடைய உள்ளம் இறந்து போயிருக்கும் இல்லையா, அதை உயிர் பெறச் செய்வார்கள். உள்ளங்கள் செத்து போகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நினைவுகள் இருக்குமோ நிச்சயமாக அந்த உள்ளங்கள் உயிரோட்டம் உள்ள உள்ளங்கள். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நினைவுகள் இல்லையோ நிச்சயமாக வழங்கிக் கொள்ளுங்கள், அது ஒரு மையத் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கமா யுஹில் அர்லல் மையித பிவாபிலில் மத்தரி, ஒரு மழையின் காரணமாக பூமி எப்படி செத்து போன பிறகு அது உயிர் பெறுகிறதோ அதுபோல் நீ ஹுக்கமாக்களுடைய அந்த மஜ்லிஸில் அமர்ந்தால் செத்து போன உம்முடைய உள்ளம் அது உயிரோட்டம் உள்ள உள்ளமாக மாறும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன உபதேசத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ், ஹக்கீம்களுடைய உலமாக்களுடைய ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். இந்த மஜ்லிஸின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பாக்கியங்களும் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் கொடுத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு மீண்டும் மஜ்லிஸ் ஆரம்பமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்எம்பி ஹுசைன் மக்கி மஹலரி தலைவர் அபுதாபி ஜமாத்துல் உலமா சபை அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த பொன்னாடையை நம்முடைய ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கன் எம்பி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर. பி அக்பர் கான் அவர்களை மேடைக்கு வந்திருக்கிறார். பி அக்பர் கான் மேடைக்கு. அடுத்தபடியாக ஜனாப் பிவி அக்பர் கான் அவர்களை
மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கீழ் இருக்கக்கூடிய ஆலிமா அப்சல் உலமா எஸ்ஏகே ஜாரா ஜுல்ஃபிகார் ஆலிமா மொஸ்கரியா பேராசிரியர் முஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி காயல்பட்டினம் அவர்களுக்காக வேண்டி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த பொன்னாடையை சாலிஹா பேகம் ஆலிமா அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக மாண்புமிகு அல்ஹாஜ் கே நவாஸ்கனி ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்களுக்காக வேண்டி இந்த சபையினுடைய தலைமையேற்று நடத்தி தந்திருக்கக்கூடிய ஹாஜி ரஃபீக்குதீன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இப்பொழுது ஷீல்டு வழங்கப்படுகிறது. அதை ரஃபீக்தீன் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். பின்னாடி கொடுத்துரு. முஸ்லீம் ஜமாத் தலைவர் இன்ஷா அல்லாஹ் நம்ம மதரசாவினுடைய வளர்ச்சிக்காக மிகவும் அனைத்து விஷயங்களுக்கும் உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த நினைவு பரிசு முஸ்லீம் ஜமாத்தார்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்த பேர் யார்? அடுத்த பேர் எடுங்க. அடுத்து இல்லை வேணாம். அதான் இந்த கீழே இருந்தா இருக்கு பாருங்க. இந்த சீல் அந்த ஒயிட். அடுத்ததாக இது இல்லை. இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்த ஆரிஃப் அகமது இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதை ரஃபீக்தீன் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். சாதிகன். அடுத்ததாக முன்னிலை வகித்த சாதிக் பாஷா இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி ட்ரஸ்டி இன்ஷா அல்லாஹ் இவர்களுக்கு மாணவிகள் அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கொடுப்பதற்காக இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து வந்திருக்கிறார்கள். விரைவில் இன்ஷா அல்லாஹ் இருமேனியில் ஒரு ஐஏஎஸ் அகாடமி உதயமாகும் இன்ஷா அல்லாஹ். அதற்கான முயற்சிக்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு முயற்சியை கபூல் செய்வானாக. இல்லை அதெல்லாம் இப்போ இது கீழே. அடுத்ததாக எங்கள் மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் மௌலானா மௌலவி சைஃபுத்தீன் அல் புகாரி அவர்களுக்கு கடந்த 3-4 வருடங்களாக மதரசாவிற்காக ஒவ்வொரு விஷயங்களிலும் உதவி புரிந்தவர்கள். இவர்கள் நினைவு கூறுவது கண்டிப்பாக அவசியம். ஒவ்வொரு கஷ்டங்களிலும் சரி, சந்தோஷத்தில் வந்து நிற்கிறத விட கஷ்டத்தில் வந்து நிற்பாங்க எல்லாத்துலேயுமே எங்களுடைய நிர்வாகிகள் அனைவருமே. அடுத்ததாக அப்துல்லா ஹசரத் அவர்களின் மகனார் சித்தையங்கோட்டை அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹசரத் அவங்களுடைய மகனார் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஜனாப் ஹாஜி அய்யூப் கான் அவர்கள் நிர்வாக பெருமக்கள் அடுத்ததாக நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த எஸ் அமீனுல் ஹுதா அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அனைத்து விஷயங்கள்லையும் நின்று எங்களுக்கு நிறைய ஒத்துழைச்ச அமீன் அண்ணன் அவர்களுக்கு நிறைய
துவாக்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்கிய மதரசாவின் துவக்க விழாவிலிருந்து அனைத்திற்கும் உதவியாக இருந்த எங்கள் ஜலாலுதீன் ரஷாதி ஹஸ்ரத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து மதரசா ஆரம்பித்ததிலிருந்து மாணவிகளுக்கு எக்ஸாம் கேட்குறது, அரபி புலமைகளை இன்னும் எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்கிறது. சில நேரங்களில் மாணவிகளுக்கு தேவை ஏற்பட்டால் ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுத்து மதரசாவினுடைய வெற்றிக்கு இந்த பட்டமளிப்பு இந்த மாணவிகள் வாங்கிறதுக்கு மிகவும் முக்கியமாக உதவி புரிந்த JMM மியான் மைதீன் ஆலிம் ஹைரி ஹஸ்ரத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இதற்கு முக்கியம் பெரிய ஹசரத் சொல்லி இவங்களை அனுப்பி வச்சாங்க. ஹசரத் கிப்லா அவங்க. வாழ்த்துறை வழங்கிய நைனா முகமது வாஹதி ஹசரத் அவர்களுக்கு ஜலால் ரஷீதாதி ஹசரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்து வாழ்த்துறை வழங்க வேண்டிய சூழ்நிலை, ஆனால் நேரம் காரணமாக துவக்க விழாவிலும் சரி இந்த பட்டமளிப்பு விழாவிலும் சரி 2 தடவையும் எங்கள் நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலையினால் மேலும் மதரசாவினுடைய விஷயங்களுக்கும் மதரசாவுடைய மாணவர்கள் அறிவுடைய இதற்கும் மிகவும் முக்கியமாக உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற கலீல் அகமது மதராசி திண்டுக்கல் தேனி மதுரை தாய் நிஸ்வான் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. யாருக்கு சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நமது பள்ளியினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய துணைத் தலைவர் ராஜ் ராவுத்தர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றது. ராஜ் ராவுத்தர் இந்த பொன்னாடையை நம்முடைய தீன் குழுமத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். ராஜ் ராவுத்தர். அடுத்தபடியாக பள்ளியினுடைய உதவித் தலைவர் அல்ஹாஜ் அப்துல் லத்தீப் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த பொன்னாடையை நம்முடைய தீன் குழுமத்தினுடைய ரஃபீக் தீன் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நம்முடைய பள்ளியினுடைய பொருளாளர் டாக்டர் சலீம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த பொன்னாடையை நம்முடைய தீன் குழுமத்தினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த எனது சிறிய தந்தை அப்துல் காதர் ஜெயிலானி காசிமி ஹசரத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய தாருல் சக்கீனா மதரசாவினுடைய முதல்வராக இயங்கக்கூடிய முகமது மன்சூர் BA அவர்களுக்கு அவருடைய தந்தை ரஃபீக் உலை ஹசரத் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக மதரசாவின் ஆசிரியர்களுக்கு மிக முக்கியமாக பங்காற்றியவர்கள், அவர்களுக்கு கீழே இருப்பதால் பெண்கள் பகுதிகள் கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை. அதற்காக மதரசாவின் முதல்வர் முகமது ரஃபீக் உலவி ஹசரத் அவர்களிடம் இன்ஷா அல்லாஹ் ரஃபீக் தீன் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள். மதரசாவின் முதல்வர் ரஃபீக் உலவி ஹாஜியார் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அனைவரிடம்
ரஃபீகுல் ஹசரத் அவர்கள் கீழே வந்து இன்ஷா அல்லாஹ் வழங்குவார்கள் அதை. ஆயிஷா ஷஃபியா, சல்மா பானு, அசனம்மாள், உம்மு ஜனாஃபர் நிசா ஆலிமா பசரியா, ஹாஜரா பிவி ஆலிமா, அதான் அது இன்ஷா அல்லாஹ். ஹம்சத் பேகம் ஆலிமா, ஜாஸ்மின் ஃபாத்திமா ஆலிமா, சபூர் ஃபாத்திமா ஆலிமா, ஆதிலா பானு பல்லிகா, அபுஷா பானு ஆலிமா, இவர்கள் அனைவருக்கும் சீல்டிங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் கீழே வந்து முகமது ரஃபீகுல் ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்து பி அக்பர் கான் அவர்களுக்கு நமது தீன் ஜுவல்லர்ஸினுடைய நிறுவனர் ரஃபீகுதீன் ஹாஜியார் அவர்கள் சீல்டு வழங்குவார்கள். அடுத்து ஆசிக் ஹுசேன் அவர்களுக்கு சீல்டு வழங்கப்படுகிறது. ஆசிக் ஹுசேன் பேர் போடாது, பேர் போடாது, பேர் போடாது, பேர் போடாது, அதில் பேர் கொடுத்துருவோம். முத்தாய்ப்பாக முடிவாக எங்கள் மதரசாவின் அனைத்து பாடங்களையும் அரபித்துறையில் ஹிதாயத்து நஹு போன்ற இலக்கண பாடங்களையும் தெளிவாக மாணவிகளுக்கு புரியும்படியாக அமைதியாக கோவமே படமாட்டார் ஹசரத். இப்போ வரைக்கும் அப்படி தான், ரொம்ப சாதுவாக இருப்பாங்க ஹசரத். அவங்களுக்கு ரியாஸ் கான் ஃபாசில் யூசுஃபி ஹசரத் அவர்கள் வாங்க. நம்ம மதரசாவில் அனைத்து பாடங்களையும் எந்த சிரமமும் இல்லாமல் இது நடத்த மாட்டேன் அதை நடத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவர்களுக்கு ரஃபீகுதீன் ஹாஜியார் அவர்கள் கையால் இன்ஷா அல்லாஹ் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் துவா. அடுத்து முகமது ஹம்தான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முகமது ஹம்தான். இன்ஷா அல்லாஹ் துவாவோடு நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம பள்ளியினுடைய செயலாளர் முகமது இக்பால் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அவங்க இப்போ வரல. இன்ஷா அல்லாஹ் அந்த பொன்னாடையை பள்ளியினுடைய தலைவர் அவங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் கொடுத்துடலாம். சரி